I want to begin with the words from 1 Timothy chapter 6. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். Chapter 6 and verse 12. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். It's an exhortation Paul had given to Timothy. ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு அறிவுரையோடு கூட பவுல் இந்த வார்த்தைகளை தீமோத்தேயுவினிடத்திலே சொல்லுகிறார். It was a very personal exhortation. இது தனிப்பட்ட நிலைமையிலே கொடுக்கப்படுகிறதான ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு ஆலோசனை இது. I was thinking, if Timothy needed this exhortation, how much more we all need. நான் இப்படிதான் யோசித்து பார்த்தேன். தீமோத்தேயுவுக்கே இப்பேற்பட்ட ஒரு ஆலோசனை தேவை என்று சொன்னால் நம் ஒவ்வொருவருக்கும் இது எவ்வளவு அதிகமாக தேவைப்படும் என்று நான் யோசித்து பார்த்தேன். Timothy was a wholehearted person. இந்த தீமோத்தேயு ஒரு முழு இருதயம் கொண்ட ஒரு நபராக இருந்தார். And he was very sincere in his Christian life. தன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகவும் ஒரு உத்தமமான நபராகவும் காணப்பட்டார். Even Paul could certify about him like this in the book of Philippians chapter 2. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே அவரை குறித்து பவுல் இவண்ணமாக ஒரு நற்சாட்சி கொடுக்க முடிந்தது. Verse 20. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். I have no one else of kindred spirit who will genuinely be concerned for your welfare. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் இந்த தீமோத்தேயு அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. All people seek after their own interest. மற்றவர்கள் எல்லோருமே தங்களுக்குரியவைகளை அவர்கள் தேடி சென்று விட்டார்கள். Not those of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை அவர்கள் தேடவில்லை. See, when everybody is seeking their own interest, Timothy was seeking the interest of Jesus Christ. பாருங்கள், மற்றவர்கள் எல்லோருமே தங்களுக்கானவைகளை தேடிக்கொண்டிருந்த வேளையிலே இந்த தீமோத்தேயு மாத்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடின நபராக இருந்தார். It is very important in our life that we should seek whatever we do, wherever we live, we should seek the interest of Jesus Christ. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கூட இது மிகவும் முக்கியமான காரியமா இருக்கிறது. நாம் எங்க இருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். His character was proven. அவருடைய குணாதிசயங்களானது நிரூபிக்கப்பட்டதாக காணப்பட்டது. Paul says it was his proven character. பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த தீமோத்தேயுனுடைய குணாதிசயங்கள் யாவுமே நிரூபிக்கப்பட்ட குணாதிசயங்களா இருந்தது. That means everywhere we are, our character must be proved. அப்படி என்று சொன்னால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய குணாதிசயங்கள் அந்த இடத்திலே நிரூபிக்கப்பட்டவைகளா இருக்க வேண்டும். It must shine apart from all other characters of the Christians even. இன்னும் சொல்ல போனால் மற்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நம்முடைய குணாதிசயமானது ஒளி கொடுக்கிற அல்லது பிரகாசிக்கிற ஒரு குணாதிசயங்களா இருக்க வேண்டும். He was already like that. இந்த தீமோத்தேயு ஏற்கனவே அப்பேற்பட்ட ஒரு நபராகத்தான் இருந்தார். So why Apostle Paul is warning him or giving this exhortation? இருப்பினும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த அறிவுரையை மறுபடியும் தீமோத்தேயுவுக்கு வழங்குகிறார்? Because he was living in the flesh. ஏனெனில் இந்த தீமோத்தேயு நம்மை போலவே மாம்சத்திலே இருந்த ஒரு நபராய் இருந்தார். As long as we live in the flesh, however spiritual we are, however we are filled with the Holy Spirit, we need such kind of exhortation. நாம் மாம்சத்திலே குடியிருக்கும் நாளளவும் நாம் எவ்வளவுதான் ஆவிக்குரியவர்களாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து காணப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு அறிவுரை நாம் அனைவருக்கும் அவசியமானதாகவே இருக்கிறது. Because ஏனெனில் the days are very evil. இந்த நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. Many who were zealous for the Lord, they have backslidden. கர்த்தருக்கென்று அநேகர் வைராக்கியமாய் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே இப்பொழுது பின்மாற்றம் அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். See, even those who were with Paul, பாருங்கள், பவுலோடு கூட இருந்தவர்களும் அப்படி கடந்து போய் விட்டார்கள். Paul had so many co-workers, as we all know.
நமக்கு தெரிந்தது போலவே பவுலுக்கும் அநேக உடன் ஊழியர்கள் பவுலோடு கூட பிரயாணித்தார்கள். But slowly, ஆனால் காலங்கள் போக போக they all left their first zeal. ஒவ்வொருவராக தாங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அந்த வைராக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். Maybe it is possible we may all live together in the same church, in same fellowship, but that first zeal we might have lost. ஒருவேளை நாமும் கூட ஒரே சபையிலே, அந்த கூடுகையிலே, அந்த ஐக்கியத்திலே நாம் ஒன்றாக காணப்பட்டாலும் நமக்குள்ளாக உண்டான அந்த ஆதியில் இருந்த வைராக்கியமானது இப்பொழுது தணிந்து போயிருந்திருக்க கூடும். This is very important that we examine tonight. ஆகவே இந்த ராத்திரியிலே அதை குறித்து நாம் யோசித்து பார்ப்பது அவசியமான காரியமா இருக்கிறது. Demas was a very zealous person for the Lord in the beginning. ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய ஆரம்பத்திலே இந்த தேமா என்கிறவன் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். But when Paul is writing to 2 Timothy, ஆனால் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். chapter 4 and verse 10, 4வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம். he was pointing out Timothy, see, look at Demas. அவர் தீமோத்தேயுவினிடத்திலே தேமாவை சுட்டி காண்பித்து, look at that person, look at this person. இந்த நபரை நீ பார், அந்த நபரை நீ பார் என்று அவர் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். They were all zealous people for the Lord once upon a time. ஒரு காலகட்டத்திலே இவர்களும் கர்த்தருக்கென்று மிகுந்த வைராக்கியம் கொண்டவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். Now what happened to Demas? ஆனால் இப்பொழுது இந்த தேமாவுக்கு என்ன சம்பவித்திருக்கிறது? He loved the present world. அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, because once upon a time he was not loving the world. ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே தேமா இந்த உலகத்தின் ஆசை இல்லாதவனாகத்தான் இருந்தான். But gradually that love of the world came into his heart. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக சிநேகமானது இந்த தேமாவுடைய இருதயத்திற்குள் பிரவேசித்து விட்டது. He is still a believer. இன்னும் இந்த தேமா ஒரு விசுவாசியாகத்தான் இருக்கிறார். He is still doing the ministry. ஒருவேளை அவன் இன்னும் தொடர்ந்து ஊழியங்களை கூட செய்து கொண்டிருக்கிறான். Still preaching and organizing everything. ஒருவேளை இன்னும் கூட அவன் பிரசங்கம் பண்ணுகிற நபராக அல்லது கூடுகைகளை ஒழுங்குபடுத்துகிற ஒரு நபராக கூட இருக்கலாம். He may be spreading the gospel even today. ஒருவேளை இன்றளவும் கூட அவன் சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசங்கிக்கிற ஒரு நபராகவும் இருக்கலாம். But slowly the love of the world has creeped into his heart. ஆனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இருதயத்திற்குள்ளாக உலக சிநேகம் ஊடுருவி விட்டது. Yeah, it is possible even if the love of the world has come into our heart, we can still do so many activities. பாருங்கள், இந்த உலக சிநேகமானது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஊடுருவி வந்த பிற்பாடும் கூட நாமும் அநேக கிறிஸ்தவ காரியங்களை தொடர்ந்து செய்கிறவர்களாக காணப்பட முடியும். Because the Lord has already given the gift to us. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே கர்த்தர் ஆவிக்குரிய வரங்களை நமக்கு தந்திருக்கிறார். He will never take away our gift. அவர் தந்த வரங்களை மறுபடியுமாக அவர் எடுத்துக்கொள்வதில்லை. We may be still capable of doing so many things. அநேக காரியங்களை செய்வதற்கு இன்னும் நாம் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்க முடியும். Yeah, we can do so many things that does not show that how spiritual you are or how spiritual I am. நீங்களும் நானும் எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிய முடியாத அளவுக்கு அநேக வரங்கள் நம்மிடத்திலே காணப்படலாம். We can work with all those spirit, all those gifts. அந்த ஆவிக்குரிய வரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அநேக ஊழியங்கள், அநேக சபை கடத்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். And people will be very impressed with our ministry. நம்முடைய ஊழியத்தை பார்க்கிற ஜனங்கள் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருக்க முடியும். But ஆனால் the Lord knows what is our heart. நம்முடைய இருதயம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். See, Paul says here, பாருங்கள், இங்கே பவுல் சொல்லுகிறார், Demas loved the present world. தேமா இந்த உலகத்தின் மீது, இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து, and he deserted me. அவன் என்னை விட்டு போய்விட்டான். He is not deserting Paul, but he is deserting Jesus Christ himself. இந்த தேமா பவுலை விட்டு விட்டு போகவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவையே விட்டு விலகி அவன் சோரம் போய்விட்டான். Yeah, he must have departed from Paul. ஒருவேளை அவன் புறப்படும் பொழுது தான் பவுலை விட்டு போய்விட்டதாக அவன் நினைத்து போயிருக்கலாம். Frankly speaking, he has departed from Jesus Christ. ஆனால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்று விட்டான். Because this is written by the Lord, the Spirit of the Lord. ஏனென்று சொன்னால் இந்த வசனங்கள் தேமாவை குறித்து
கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்கள். Inspired, every word of God is written by men, but by the inspiration of the Holy Spirit. எழுதப்பட்ட ஒவ்வொரு வேத வசனங்களும் மனுஷர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் ஆவியானவர் மூலமாக உந்தப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள். The Spirit who look into the heart of them says the love of the world has come inside. தேமாவினுடைய இருதயத்தை உற்று நோக்கி ஆராய்ந்து பார்த்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து அவன் விலகி போய்விட்டான். The world spirit has come inside him. உலகத்தின் ஆவியானது தேமாவுக்குள்ளாக பிரவேசித்து விட்டது. Because he has left his first devotion. ஏனென்று சொன்னால் தான் ஆதியிலே கொண்டிருந்த அந்த பயபக்தியையும் அந்த சமர்ப்பணத்தையும் அவன் இழந்து போய்விட்டான். He was only loving Jesus Christ in the beginning. அவன் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலே முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை நேசித்தவனாக இருந்தான். Now he loves Jesus also. ஆனால் இப்பொழுதோ அவனுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது இயேசுவையும் அவன் நேசிக்கிற என்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. Among the love to so many other things, he loves Jesus also. இந்த தேமா இப்பொழுது வேறு அநேக காரியங்களை நேசித்து விட்டு கடைசியாக இயேசுவையும் நேசிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். So Paul was warning Timothy. ஆகவே இதை குறித்து பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரித்து சொல்லுகிறார். Remember the words of Jesus Christ in the last days, what will happen among the disciples. சீஷர்கள் மத்தியிலே கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்று இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் இப்பொழுது நினைவு கூர்ந்து பாருங்கள். Matthew 24 verse 12. மத்தேயு 24வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம். These are the words Jesus has spoken in the last days. இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவானவர் தாமே கடைசி நாட்களிலே சம்பவிக்கும் என்று சொன்ன வார்த்தைகள். And this see, we are living in the last days. பாருங்கள், அந்த கடைசி நாட்களிலே தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And this last days started even in the first century itself. பாருங்கள், இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த குறிப்பிட்ட நாட்களானது முதல் நூற்றாண்டிலேயே ஆரம்பித்து விட்டது. When Apostle John writes, he says about the last days. அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தை எழுதும் பொழுது அவரும் சொல்லுகிறார், இது கடைசி நாட்கள் என்று. See, in AD 90 he is writing that. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பிற்பாடு அந்த கிபி 90வது ஆண்டிலேயே அவர் சொல்லுகிறார், இது கடைசி நாட்கள் என்று. See what Jesus said. பாருங்கள், இங்கே இயேசு என்ன சொன்னார் என்று. Love of many will grow cold. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Because of the lawlessness increase. ஏனெனில் அக்கிரமம் மிகுதியாவதினால். Love will grow cold. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். See, when Jesus looked into this church at Laodicea. பாருங்கள், இயேசுவானவர் லவோதிக்கேயா சபையை அவர் உற்று நோக்கிய பொழுது, where Jesus is standing, இந்த இடத்திலே இயேசு எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? they still have messages, they still have songs, prayer. அந்த சபையார் அப்பொழுதும் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள், ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள், பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். But where Jesus is standing? ஆனால் இயேசுவானவரோ எங்கே நின்று கொண்டிருந்தார்? I was thinking like this when I was reading that. இதை நான் வாசித்த பொழுது இப்படியாக நான் இதை கற்பனை செய்து பார்த்தேன். In the morning when the elder came, அந்த சபை கூடுகை தொடங்கி அந்த மூப்பர் அந்த கூடுகைக்கு வந்திருப்பார். And the meeting started. அந்த கூடுகையானது இப்பொழுது ஆரம்பமாகிறது. In the worship time they might have prayed like this. அவர்கள் துதித்து தேவனை ஆராதிக்கிற வேளையிலே அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் துதித்திருப்பார்கள். Oh Jesus Christ, you are in our midst. 2 or 3 where we gathered, there you are there in our midst. எங்கே 2 அல்லது 3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இருப்பேன் என்று சொன்னீரே, அப்படியானால் இன்று நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். Your Holy Spirit is moving among us. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Okay, after all the prayer, சரி, இப்படி எல்லாம் முடித்து கடைசியாக ஜெபம் முடிந்த பிற்பாடு the angel of the church said, சபையினுடைய தூதன் சொல்லுகிறார், we have a letter from Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலிருந்து நமக்கு ஒரு நிருபம் வந்திருக்கிறது. And I am going to read it. அதை நான் இப்பொழுது உங்களிடத்திலே வாசிக்க போகிறேன். And then அந்த நிருபத்தினுடைய முடிவிலே what Jesus said, இயேசு என்ன சொன்னாராம்? I am standing outside. நான் வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். I am not in the midst. நான் உங்கள் மத்தியில் இல்லை. I am outside.
நான் இப்பொழுது உங்களுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். Because I have no place in your heart. ஏனென்று சொன்னால் உங்களுடைய இருதயத்திலே எனக்கு இடம் இல்லாமல் போயிற்றே. I have no place in your midst. உங்கள் மத்தியிலே எனக்கு இடம் இல்லாமல் போயிற்றே. You are all very happy, you are satisfied inside your heart. உங்களுடைய இருதயத்திலே ஆனால் நீங்களோ ஒரு சுய திருப்தி உள்ளவர்களாக அதிலே ஒரு சந்தோஷப்படுகிற நபர்களாகவே காணப்படுகிறீர்கள். You know how to sing songs. உங்களுக்கு இப்பொழுது எப்படி பாட்டு பாட வேண்டும் என்பது தெரிந்து விட்டது. You know how to conduct the meeting. ஒரு கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டது. You know how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டு You know how to preach. எப்படி பிரசங்கம் பண்ணுவது என்பதும் உங்களுக்கு தெரிந்து You know how விட்டது. to conclude the meeting. ஒரு கூட்டத்தை எப்படி நிறைவு செய்வது என்பதும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. You know everything ritually. இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தாகிவிட்டது. But I am standing outside. ஆனால் நானோ வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். What does it mean? அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Even if Jesus stands outside, he speaks. இயேசுவானவர் வெளியே நின்று கொண்டிருந்தாலும் கூட அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். So don't be satisfied that he is speaking to me. ஆகையால் அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்கிற அந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் சந்தோஷம் அடைந்து விட வேண்டாம். Jesus was standing outside and speaking. இயேசுவானவர் நின்று கொண்டிருந்ததோ வெளியே, ஆனால் அங்கிருந்தும் கூட அவர் பேசினார். Many people are happy that Jesus spoke to me. இயேசு என்னோடு கூட பேசினார் என்கிறதிலே அநேகர் சந்தோஷம் அடைந்து விடுகிறார்கள். Don't be merely happy by hearing a word from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த காரணத்தினால் மாத்திரம் நீங்கள் சந்தோஷம் அடைந்து விட வேண்டாம். I have to make sure that is Jesus inside me. இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறாரா என்பதை நான் முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Is Jesus in our midst? இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் வாசமா இருக்கிறாரா? That is the most important thing. அதுதான் மிக முக்கியமான காரியம். Because Jesus cannot forsake me, he keep on speaking from outside. பாருங்கள், இயேசு என்னை கைவிட முடியாத காரணத்தினாலே அவர் வெளியில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னோடு கூட இடைவிட்டு கொண்டே இருக்கிறார். He says to me, open your door. அவர் என்னிடத்துல என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து கொடு. I will come inside. நான் உள்ளே வர வேண்டும். I'll make you victorious. நான் உன்னை ஜெயம் கொள்ளுகிற ஒரு நபராய் மாற்றுவேன். I'll make you sit with my throne. நீ என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே அமரும்படி செய்வேன். I will cleanse your heart. நான் உன்னுடைய இருதயத்தை சுத்திகரிப்பேன். All that is impossible for you, I will achieve it through you. உன்னால் எதெல்லாம் முடியாமல் எதெல்லாம் அசாத்தியமாய் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் உனக்கு சாதித்து காண்பிப்பேன். How long you keep on trying? நீ எத்தனை நாட்கள் நீயாக முயற்சித்துக் கொண்டிருக்க போகிறாய்? I will come inside. நான் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடு. I will make you victorious. நான் உன்னை ஜெயம் கொள்ளுகிற நபராய் மாற்றுவேன். Jesus is saying. அதைத்தான் இன்று இயேசு சொல்லுகிறார். So, ஆகவே Paul says to Timothy. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். I'll come to that word. நான் மறுபடியும் அந்த வார்த்தைக்கு வருகிறேன். What he says? அவர் என்ன சொல்லுகிறார் அங்கே? Fight the good fight of the faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Take hold of eternal life. நீ நித்திய ஜீவனை பற்றிக்கொள். To which you are called. அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். For what you are called? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? Don't forget for what you and me are called. எதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். Now, இப்பொழுது Laodicea church eternal life is standing outside. இந்த லவோதிக்கேயா சபைக்கு நித்திய ஜீவனானவர், நித்திய ஜீவன் சபைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. Outside the door. கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. Now Paul is exhorting Timothy. இப்பொழுது பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்திமதி சொல்லுகிறார். You should fight a good fight. நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். Doesn't matter what circumstances you go through. நீ எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஊடாக கடந்து போகிறாய் என்பதெல்லாம் காரியம் அல்ல. You may have good circumstances or bad circumstances. நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது மோசமான சூழ்நிலைகள் கூட வரலாம். But hold on to your faith. ஆனால் உன்னுடைய விசுவாசத்தை நீ ஜாக்கிரதையாய் பிடித்துக்கொள். Take hold of eternal life. நித்திய ஜீவனை இறுக்கமாக பற்றிக்கொள். Okay, many have left eternal life. பாருங்கள், அநேகர் இந்த நித்திய ஜீவனை இழந்து விட்டார்கள். Many were holding on to it.
அநேகர் அதை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். But slowly they have taken off their hands. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய கையை அதிலிருந்து தளர்த்தி விட்டார்கள். Now they assume that they have eternal life. இப்பொழுது அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தங்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். People taken hold of eternal life long ago. நாம் இந்த நித்திய ஜீவனை பற்றிக் கொண்டு அநேக நாட்களுக்கு முன்பாக நாம் பற்றிக் கொண்டோம். 50 years ago I took hold of it. 50 வருடங்களுக்கு முன்பதாக நான் அதை பற்றிக் கொண்டேன். I have accepted Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அந்த நாளில் ஏற்றுக்கொண்டேன். He came to my heart. அவர் என்னுடைய இருதயத்திற்குள் வந்தார். I was filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டேன். Now I know everything. இப்பொழுது எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. Assuming today. நான் கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். But having something is not an assumption. பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டிருப்பது ஒரு யூகத்தின் அடிப்படையில் அல்ல, அல்லது ஒரு கற்பனையின் அடிப்படையில் அல்ல. It must be a reality. அது ஒரு யதார்த்தமாக இருக்க வேண்டும். We all know what is eternal life. நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். Jesus himself said, John chapter 17 verse 3. யோவான் 17வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே இயேசுதாமே அதை குறித்து சொல்லி இருக்கிறார். This is eternal life. எது நித்திய ஜீவன்? They may know you. அவர்கள் உம்மை அறிந்து கொள்வது, The only true God. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அறிந்து கொள்வது, And Jesus Christ whom you have sent. நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது. What is the meaning of it? அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் தான் என்ன? Knowing God, knowing Jesus Christ, what is the meaning of it? தேவனை அறிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? I understood like this. நான் அதை இப்படித்தான் புரிந்து கொண்டேன். It's not by hearing the word of God. தேவனுடைய வார்த்தைகளை அல்லது வேத வாக்கியங்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வதல்ல. No. இல்ல, அது இல்லை. Jesus becoming real into my heart. இந்த இயேசு என்னுடைய இருதயத்திலே ஒரு யதார்த்தமாக மாறிவிடுவது. See, Peter once upon a time had a revelation about Jesus Christ. பாருங்கள், பேதுருவுக்கு ஒரு காலகட்டத்திலே இந்த இயேசு கிறிஸ்து யார் என்கிறதான ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. That itself is a very big thing. பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடே ஒரு மகிமையான காரியம் அது. Jesus said, you are blessed Simon. இயேசு அவனை பார்த்து சொன்னார், சீமோனே நீ பாக்கியவான். It is not flesh and blood, it's my Father in heaven. உன்னுடைய மாம்சமோ அல்லது உன்னுடைய ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். I was thinking, why Father revealed this to Peter? நான் இப்படித்தான் யோசித்து பார்த்தேன். இந்த ஒரு வெளிப்பாட்டை பேதுருவுக்கு ஏன் பிதா தெரியப்படுத்தினார்? Peter was wholehearted person. இந்த பேதுரு ஒரு உத்தம இருதயம் கொண்ட நபராக It's இருந்தான். not how many times he has denied Jesus Christ. அவன் எத்தனை முறை இயேசுவை மறுதலித்தான் என்பது காரியம் அல்ல. Wholehearted person. தன்னுடைய இருதயத்திலே அவன் ஒரு முழு இருதயம் கொண்ட நபராக இருந்தான். He was a person immediately obey. உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு நபராக இருந்தான். Without taking, having a second thought, he obey. அவன் கீழ்ப்படிவதற்கு தயங்காமல் உடனடியாக கீழ்ப்படிகிறவனாய் இருந்தான். Throughout Peter's life we can see like அதை பேதுருவுடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் பார்க்க முடியும். Luke chapter 5 we see how Peter obeying Jesus Christ. லூக்கா 5வது அதிகாரத்திலே இந்த பேதுரு இயேசுவுக்கு உடனடியாக எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதை பார்க்க முடியும். Jesus got into the boat of Peter. இயேசுவானவர் பேதுருனுடைய அந்த படகிலே ஏறி அமர்ந்தார். And he spoke to the people. ஜனங்களிடத்திலே அவர் பேசினார். After that, அதற்கு அப்புறமாக he said, okay, now you go to the deep water to have a catch. இப்பொழுது பேதுருவை பார்த்து சொன்னார், நீங்கள் இன்னும் அதிக மீன்களை பிடிக்கத்தக்கதாக நீங்கள் இந்த படகை நடுக்கடலுக்கு கொண்டு போங்கள் என்று சொன்னார். Simon said, verse 5. 5வது வசனத்திலே சீமோன் பேதுரு அதற்கு இப்படி சொன்னார், Master, we worked hard all night. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம், Got nothing. ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு அகப்படவில்லை. But ஆனால் see the things there. பாருங்கள், அந்த இடத்திலே ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். But ஆகிலும் I will do நான் ஒரு காரியம் செய்கிறேன், as you say. நீங்க என்ன சொன்னீங்களோ அதே போல இப்ப செய்றேன். Immediately he left his own understanding. உடனடியாக தன்னுடைய புரிந்து கொள்ளுதலை, தன்னுடைய யோசனைகளை அந்த இடத்துல பேதுரு விட்டு விட்டார். He had a lot of experience in that sea. இந்த கடலிலே பேதுருவுக்கு ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்கு. He didn't get anything. அவருக்கு எதுவும் எந்த மீனும் கிடைக்கல. இப்போ all night he worked hard. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்காரு. But now Jesus is saying, ஆனா இப்பொழுது இயேசு பேதுருட்ட சொல்றாரு, what mind Peter had. அப்படின்னு சொன்னால் பேதுருவுக்கு எப்பேற்பட்ட ஒரு மனம் இருந்தது? There is nothing.
You will not get anything. But because you said, I'll do it. பாருங்க, ராம் முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்னும் அகப்படல. ஆகிலும் நீங்க சொல்றீங்கல்ல, அதனால நாங்க உடனே செஞ்சிடறோம். Immediate obedience. உடனடி கீழ்ப்படிதல். See, everywhere we see in Peter like that. இப்படி எல்லா இடங்களிலும் பேதுரு நடந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். Then he got a big catch. அப்பொழுது நிறைய பெரிய மீன்கள் அகப்பட்டது. What he did? உடனே பேதுரு என்ன செஞ்சாரு? Calling his friends. தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்தார். He was a selfless person. அப்படி என்றால் அவன் ஒரு சுயநலமற்ற நபராய் இருந்தான். If we get a big catch, நமக்கு இப்படி நிறைய திரளான மீன்கள் கிடைத்தால் maximum we will bag it. நம்மால எவ்வளவு அதை தாங்கிக்க முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்குவோம். We will collect it. We will collect. நமக்குன்னு சேர்த்துக்குவோம். But look at Peter. ஆனா இந்த பேதுருவை பாருங்க. He called his friends. தன்னுடைய சிநேகிதர்களை அவன் அழைத்தான். Come, I can't bear it. எப்பா இது என்னால இழுக்க முடியல, நீங்க வாங்க. Too much of fishes. நிறைய மீன்கள் கிடைச்சிருக்கு. 2 boat full. 2 படகு நிறைய கிடைச்சிருக்கு. Then அதுக்கப்புறம் what Peter is doing? பேதுரு என்ன செய்றார் பாருங்க. He bowed down before Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அவன் சாஷ்டாங்கமாய் பணிந்து விட்டான். God, Lord, you go away from me. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை விட்டு போக வேண்டும். You are a holy man. I am full of sin. நீர் பரிசுத்தமான நபராய் இருக்கிறீர், நானோ பாவியான மனுஷனாய் இருக்கிறேனே. That you come into my boat. நீர் என்னுடைய படகுலே வருவதற்கு நான் தகுதியானவன் கிடையாது. I am not worthy, Lord. You come to me. You reveal this to me. நீர் என்னிடத்திலே வந்து நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கெல்லாம் நான் தகுதியற்றவன் கிடையாது. You are using me. I am not worthy. நீர் என்னை பயன்படுத்துவதற்கு நான் தகுதியற்றவன் இல்லை. You go away from me. நீர் என்னை விட்டு தயவு செய்து போயிடுங்க. Yeah. See what a humble man Peter was. அப்படின்றால் இந்த பேதுரு எவ்வளவு ஒரு தாழ்மையான நபராய் இருந்தார். Unlike today's Christians. இந்த நாட்கள் இருக்கிற கிறிஸ்தவர்களை போல அல்லாமல் today's Christians what they will say? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? Lord, don't go away from me. Let us together do it. ஆண்டவரே நீங்க போய்டாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். I will give you 10%. I will make construct a building for you. பாருங்க, அதுல இருந்து 10% உங்களுக்குன்னு கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு கட்டடத்தையும் கட்டிடுறேன். What a man Peter was. ஆனா இந்த பேதுரு எப்பேர்ப்பட்ட ஒரு நபரா இருந்தார் பாருங்க. The Lord said, don't fear, from today onwards you will catch men. அப்போ கர்த்தர் சொன்னாரு, பயப்படாதே, இன்று முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவளாவாய். They brought everything to the shore. அவங்க எல்லாவற்றையும் கரைக்கு இழுத்துட்டு வந்தாங்க. Left everything. அந்த இடத்துல அவ்வளோத்தையும் அப்படியே விட்டுட்டாங்க. And followed Jesus. இயேசுவை பின்பற்றி போனார்கள். When I was reading this, நான் இதை வாசித்த பொழுது I felt like this. நான் இப்படித்தான் உணர்வடைந்தேன். Peter understood something. இந்த பேதுரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. Even if I catch the whole fish in the sea, இந்த கடல்ல இருக்கிற அத்தனை மீன்களை நான் பிடித்தாலும் 80 years I catch all the fishes. இன்னொரு 80 வருஷம் எல்லா மீனையும் நான் பிடிச்சு தீர்த்தாலும், or from the creation of the sea till end of the sea, how much fish in the sea? அல்லது இந்த கடல் உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து கடைசி நாட்கள் வரைக்கும் அந்த கடல்ல எத்தனை மீன்கள் இருக்கோ அத்தனை மீனை பிடிச்சாலும் that won't be equal to this person. இந்த இயேசுவுக்கு அதெல்லாம் ஒரு ஈடு இணை ஆகாது. I got into my boat the greatest fish. அப்படின்னா இன்னைக்கு என் படகுல ஒரு மிகப்பெரிய மீனை நான் பிடிச்சிட்டேன். He came into my boat. இந்த நபர் என்னுடைய படகுக்கு வந்துட்டாரு. நான் அவரை அழைக்கவில்லை. Did you call him? நானும் அவரை அழைச்சேன். Did you call you brother? சகோதரனே, நீங்களா இயேசுவை அழைத்தீர்கள்? Did you call Jesus Christ? நீங்களா இயேசு கிறிஸ்துவை அழைத்தீர்கள்? No, I didn't call him. இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவை அழைக்கல. He came into me. அவர்தான் எனக்குள்ள வந்தாரு. Oh, Peter was excited to see Jesus. பாருங்கள், இப்படி ஒரு பரவசத்தோடு கூட பேதுரு இயேசுவை பார்த்தார். All the fish I catch in the Galilee Sea or whatever the sea, Red Sea or any sea, that won't equal to this. பேதுரு சொன்னாரு, இந்த கலிலேய கடல்ல நான் பிடிக்கிற எத்தனை மீனா இருந்தாலும் சரி, இந்த இயேசுவுக்கு அதெல்லாம் ஈடு இணையே ஆகாது. Yes, he left everything. அதனால எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு கிளம்பிட்டாரு. To him Father revealed Jesus Christ. அப்பேற்பட்ட பேதுருவுக்கு தான் இந்த இயேசு யார் என்பதை பரமபிதாவானவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். Okay, he had the revelation. சரி,
பேதுருவுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. Okay. That was not enough for him. ஆனா அது மட்டும் போதாது. Okay. Even after getting revelation, he has backslidden. இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் கிடைக்க பெற்ற பிற்பாடும் கூட இந்த பேதுரு பின்மாற்றம் அடைந்தார். He got backslidden. அவன் மறுபடியும் பின்மாற்றம் அடைந்தான். John chapter 21. யோவான் 21வது அதிகாரத்திலே Again Jesus met him. மறுபடியும் இயேசு பேதுருவை சந்திக்கிறார். He gave 153 big fish. மறுபடியும் ஒரு 153 பெரிய வகை மீன்களை அகப்படும்படி செய்தார். And after that Jesus is asking him, அதுக்கு அப்புறம் இயேசு பேதுருவை பார்த்து கேட்டாரு, do you love me more than these? இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Are you happy with your revelation? உனக்கு ஒரு வெளிப்பாடு நான் கொடுத்தேன்ல, அதுவோட நீ சந்தோஷப்பட்டு நின்னுட்டியா? Are you happy with this fish? அல்லது இந்த 153 மீன் கிடைச்சதே இதோட உனக்கு சந்தோஷம் போதுமா? Are you happy with the understanding of the Bible? அல்லது இந்த வேதாகமம் இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருச்சே, அதோட போதுமா? உனக்கு சந்தோஷம் தானா? Are you happy with the gift you have? அல்லது உனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வரங்கள் அது சந்தோஷம் தானே, அதோட போதுமா? You can preach very well. இப்போ உன்னால நல்லா பிரசங்கம் பண்ண முடியும். You can lead so many people. நிறைய ஜனங்களை நீ வழிநடத்த முடியும். Are you happy with that? அதிலேயே சந்தோஷப்பட்டு அப்படியே நின்ற போறியா? Do you love me more than this? இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்மேல் அன்பாய் இருக்கிறாயா? More than your abilities? உன்னுடைய ஆற்றல்களை காட்டிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? More than your gift? உன்னுடைய வரங்களை காட்டிலும் என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Peter was broken down there. அந்த இடத்திலே பேதுரு நொறுங்கி போயிட்டாரு. Finally he said, follow me. கடைசியாக இயேசு சொன்னார், மறுபடியும் நீ என்னை பின்பற்றி வா. Where? எங்க வரணும்? He went to the upper room of bar. அந்த மார்க்குவினுடைய மேல் வீட்டு அறைக்கு. The Lord said, you wait here for me. கர்த்தர் சொன்னார், நீ எனக்காக இந்த இடத்திலே காத்து கொண்டிரு. I was thinking Peter even didn't pray for the Holy Spirit. நான் யோசித்து பார்த்தேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி பேதுரு ஜெபிக்க கூட இல்ல. Oh, we pray many times, we pray. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்காக அநேக முறை ஜெபிக்கிறோம். Fill me, fill me, fill me. ஆண்டவரே என்ன பரிசுத்த ஆவியானவரால நிறைச்சிடுங்க, நிறைச்சிடுங்க, நிறைச்சிடுங்கன்னு ஜெபம் பண்றோம். Peter never prayed. ஆனா பேதுரு அப்படி ஜெபிக்கல. The Lord filled him with the Holy Spirit. கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே பேதுருவை நிறைத்தார். And அதுக்கு அப்புறம் he stood up. அவன் எழுந்து நின்றான். And in one message, ஒரே ஒரு செய்திதான் 3,000 people came. 3000 பேர் கர்த்தருக்குள்ளாக வந்தார்கள். Not only that, அது மட்டும் இல்லங்க, Acts chapter 3, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல both John and Peter was going to the temple at the time of prayer. இந்த ஜெப வேளையிலே I'm going to prove something there. That is why I said all these things. ஜெப ஆலயத்திற்கு ஜெபம் பண்ணுகிற அந்த வேளையிலே பேதுருவும் யோவானும் அந்த இடத்திற்கு போறாங்க. ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஒரு காரியத்தை அந்த இடத்துல நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறேன். There was a person sitting at the temple gate. அந்த தேவாலயத்தினுடைய வாசல் அண்டையிலே ஒருவன் அங்கே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். Asked him something. அவங்களிடத்துல, ஐயா ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறான். Peter said, look at us. பேதுரு சொன்னாரு, நீ எங்களை நோக்கி பார். And he began to look at him, verse 5. 5வது வசனத்திலே, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். Verse 6. 6வது வசனம், Peter said, அப்பொழுது பேதுரு சொன்னாரு, I do not possess silver and gold, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. but what I do have I give it to you. ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். In the name of Jesus Christ, the Nazarene, walk. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. Now you see, Jesus has become real in Peter's life. இந்த பேதுருடைய வாழ்க்கையிலே இயேசு யதார்த்தமாகவே மாறிவிட்டார். It's not revelation. இப்பொழுது பேதுரு இருக்கிறது வெறும் வெளிப்பாடு மட்டும் இல்ல. He has become real in his life. அந்த வெளிப்பாடு இப்பொழுது பேதுருடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக மாறிவிட்டது. Look at John and Peter, both were going together. பாருங்க, இப்ப யோவானும் இந்த பேதுரும் ஒருமித்து போறதை நீங்க பாருங்க. And he said, look at us. இப்பொழுது பேதுரு சொல்றாரு, நீ எங்களை நோக்கி பார். Okay, he was looking at them. இந்த பிச்சைக்காரன் அவங்களை உற்று நோக்கி பார்த்தான். In verse 6, 6வது வசனத்துல,
Peter said, பேதுரு சொன்னதாவது, that's a very personal testimony, brothers and sisters. சகோதர சகோதரர்களே, இது பேதுருடைய தனிப்பட்ட ஒரு சாட்சி. இது It's not a family testimony. இது ஏதோ குடும்ப சாட்சி கிடையாது. It's not a testimony together with Peter and John. இது பேதுரு யோவானும் சேர்ந்து சொன்ன சாட்சியும் கிடையாது. Peter said, பேதுரு தனிப்பட்ட நிலைமையில தான் சொன்ன வார்த்தைகள். he didn't speak about John. யோவானை பத்தி எல்லாம் அவர் எதுவும் பேசல. ஏன் இப்ப யோவானை பத்தி பேசல? He did not have. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லல. Why he didn't say like that? ஏன் அப்படி அவர் சொல்லல? He said, I don't know whether John has or not. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, யோவானுக்கு அது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. It's my personal. இது என்னுடைய தனிப்பட்ட சாட்சி. Jesus is mine. Jesus is my personal now. இப்பொழுது இயேசு என்னுடையவராகி விட்டார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யதார்த்தமாகி விட்டார். The power of the Holy Spirit, that revelation has become real in his life. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நான் ஒரு நாளிலே பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடு இன்று என்னுடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக மாறிவிட்டது. What I have, I give it to you. இப்போ என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் உனக்கு தரேன். I have Jesus of Nazareth with me. என்னோடு கூட நசரேயனாகிய இயேசு இருக்கிறார். He was holding on to him till end of his life. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரையந்தம் இந்த பேதுரு இயேசுவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். Paul was holding on to him. அப்படிதான் இந்த பவுலும் அவரை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. He said, அவர் சொல்றாரு, Philippians chapter 3. பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே He said, அவர் சொல்றாரு, I'm verse 12, I not that I have already obtained it or have already become perfect. நான் 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறியவனானேன் என்று எண்ணுவதற்கு இல்லை. I press on so that I may lay hold of what for which also I was laid hold by Jesus Christ. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். Oh, see how Paul is running. இப்ப பவுல் எதுக்காக பிரயாசப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு? He is telling Timothy. அவர் அத தீமோத்தேயுக்கும் சொல்றாரு, You hold on to it. நீ இதை இறுக்கமா பிடிச்சுக்கோ. This is what for the reason you are called. இந்த ஒரு காரணத்திற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are not simply called to be an apostle. ஒரு அப்போஸ்தலனாக மாறுவதற்காக நீ அழைக்கப்படவில்லை. You are simply called to preach. வெறும் ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக நான் உன்னை அழைக்கல. That is all there. That is all gifts are there. இப்பேற்பட்ட வரங்கள் எல்லாம் ஒரு பருவம் இருக்கட்டும். You are an apostle, you are a preacher, you are a leader. சரிதான் தீமோத்தேயுவே, நீ ஒரு அப்போஸ்தலன், நீ ஒரு தலைவன், நீ ஒரு பிரசங்கி, அதெல்லாம் இருக்கட்டும். That's not final goal. ஆனா அது உன்னுடைய இறுதி இலக்கல்ல. Your final goal is that you catch hold of eternal life. உன்னுடைய இறுதி இலக்கு என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனை பிடித்துக் கொள்வது. Okay, Paul himself was an apostle. இந்த பவுல் தாமே ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். அவர் சொல்றாரு, I am being taken hold by Jesus Christ for something. நான் இந்த இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு காரியத்திற்காக நான் பிடிக்கப்பட்டேன். I am now pressing on that I may lay hold of it. இப்பொழுது அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். I want to catch hold of Jesus Christ, who is the eternal life. நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். He says to Timothy here again, அவர் மறுபடியும் தீமோத்தேயுக்கு இங்க சொல்றாரு, you made a good confession for that purpose. நீ அந்த ஒரு காரணத்திற்காகவே நீ உன்னுடைய நம்பிக்கையை நீ அறிக்கையாக சொல்லி இருக்கிறாய். In the presence of many witnesses. அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நீ அதை அறிக்கையிட்டும் இருக்கிறாய். What about us? சரி, இப்ப நம்மை குறித்து என்ன? What did we confess? நாம எதை நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோம்? What did we confess in the beginning? ஆரம்பத்துல நம்ம எதை நம்முடைய நம்பிக்கையாக நாம் அறிக்கையிட்டோம்? We have confessed before the Father, நாம் பிதாவானவருக்கு முன்பாக, Jesus Christ, Son Jesus Christ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, and the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, and before the church, சபையாருக்கு முன்பாக, and even before Satan we have confessed something. அது மட்டும் இல்லங்க, சாத்தானுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு காரியத்தை நம்பிக்கையா நம்ம அறிக்கையிட்டோம். What did we confess? நம்ம என்னங்க அறிக்கையிட்டோம்? I am going to lay hold of eternal life. நான் நித்திய ஜீவனை ஆசையாய் பிடித்துக் கொள்ளப் போகிறேன்.
I am going to live like Jesus lived. நான் இனிமேல் இயேசு கிறிஸ்துவை போல வாழப் போகிறேன். I am going to follow Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை இனிமேல் பின்பற்ற போகிறேன். This is what we all have confessed once upon a time. ஒரு காலகட்டத்திலே இதையல்லவா நாம் அறிக்கையாக நாம் சொன்னோம். Before God the Father, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, before Jesus Christ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, before the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, before the church, சபையாருக்கு முன்பாக, before the spectacle of many witness, we have taken the baptism. நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்மை சுற்றி நின்று கொண்டிருந்த திரளான சாட்சிகளுக்கு முன்பாக அதையெல்லாம் நாம் அறிக்கையிட்டோம். Satan was also standing there. அந்த நேரத்திலே சாத்தானும் தூரத்திலே நின்று நம்மை பார்த்து கொண்டிருந்தான். He was watching. அவனும் அதை பார்த்து கொண்டிருந்தான். He was also hearing your testimony. நீங்க சொன்ன சாட்சியை சாத்தானு கேட்டுட்டு இருந்தான். But what about today? ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எப்படி இருக்குது? How boldly you are holding on to eternal life. இப்ப நாங்க எவ்வளவு தைரியமா, எவ்வளவு இறுக்கமா இந்த நித்திய ஜீவனை நீங்கள் பற்றி கொண்டு வருகிறீர்கள். How closer to, எவ்வளவு நெருக்கமாக அதற்கு வந்திருக்கிறீர்கள். holding on to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக பற்றி கொண்டிருக்கிறீர்கள். We are being tempted every day. ஒவ்வொரு நாளும் நம்ம சோதிக்கப்படுறோம். What are you holding on to? ஆனா நீங்க எதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? That's important. அதுதாங்க முக்கியம். Paul reminds of what you have confessed. Timothy, remember what you have confessed. பவுல் தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, தீமோத்தேயு அந்த நாள்ல நீ எதை அறிக்கையிட்டையோ அதை நீ நினைச்சு பாரு. At the age of 18, what you have confessed. உனக்கு 18 வயசு இருக்கும் பொழுது நீ எதை அறிக்கையிட்ட? At the age of 20, what you have confessed. 21 வயசாகும் பொழுது நீ மறுபடியும் எதை அறிக்கையாக சொன்ன? You had a good testimony before all the church elders. சபையாருக்கு முன்பதாக உனக்கு ஆரம்பத்துல ஒரு நல்ல நற்சாட்சி இருந்தது. Don't hold on to your testimony. இப்போ அந்த நற்சாட்சியை பிடிச்சுக்கிட்டு இருக்காத. Don't try to maintain your testimony. உன்னுடைய சாட்சியை நீ எப்படியாவது காப்பாத்திக்கணும்ன்றதுல கவனம் செலுத்திட்டு இருக்காத. People are trying to maintain the testimony. அநேகர் என்ன செய்கிறார்கள், ஒரு நல்ல சாட்சியை வந்துட்டு மெயின்டைன் பண்றணும்னு நினைச்சு அதுக்காக பிரயாசப்படுறாங்க. இல்ல, நீங்க அதை செய்ய வேண்டியது இல்ல. You have confessed something. நீங்க ஒரு காரியத்தை அறிக்கையிட்டு இருக்கிறீர்கள். I have only one life. எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. I am going to spend my life for the sake of Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்னுடைய வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை செலவழிக்க போகிறேன். And who has died for me. எனக்கு அவர்தாங்க மரித்தாரு. Who has given me life. எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். I am going to spend this life for him. இந்த வாழ்க்கையை நான் அவருக்காக நான் செலவழிக்க போகிறேன். That is what Paul was reminding Timothy. இதைத்தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தார். You have confessed in the presence of many witnesses. அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக இதை நீ அறிக்கையிட்டும் இருக்கிறாய். Do you remember that you have confessed something? தீமோத்தேயுவே, இப்படி எல்லாம் நீ அறிக்கையிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? When you were young, you confessed something. நீங்கள் உங்களுடைய இளம் வாலிப நாட்களிலே நீங்களும் கூட இப்படி அறிக்கையிட்டு இருக்கிறீர்கள். Do you remember that? அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Catch hold of it. அதை நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். Fight a good fight. நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். Days are very evil. இந்த நாட்கள் மிகவும் பொல்லாததாக இருக்கிறது. Don't misuse your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம், தவறாக பயன்படுத்தி விட வேண்டாம். Days are very evil. இந்த நாட்கள் மிகவும் பொல்லாததாக இருக்கிறது. If possible, முடிந்த மட்டும் Satan wants to devour even the godly people. பாருங்கள், தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை கூட எப்படி விழுங்கலாம் என்று சாத்தானானவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். Is going around like a roaring lion. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். All the situations are like that. நம்மை சுற்றி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. Life is so difficult. நம்முடைய வாழ்க்கை மிகவும் கடினமாகி விட்டது. So hard. மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. So difficult. Paul himself says in, I think, 2 Timothy. பாருங்கள், 2 தீமோத்தேயுவிலே பவுல் சொல்லுகிறார், realize this, chapter 3. 3வது அதிகாரத்திலே, தீமோத்தேயுவே, நீ நினைத்துக் கொள் இதை, last days, கடைசி நாட்களிலே difficult times will come. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. When the difficult time comes, பாருங்க, இந்த கொடிய நாட்கள்லாம் வரும் பொழுது what people will do? ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? How can I hold my faith?
ஐயோ என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி காத்துக்கொள்றது? How can I be obedient? நான் எப்படி இன்னும் கீழ்ப்படிதல் உள்ள நபராய் இருப்பது? How can I love the Lord? எப்படி நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிப்பது? What will do? அதுக்கு என்ன செய்யணும்? You know what is the trick Satan uses these days? உங்களுக்கு தெரியுமா இந்த நாட்கள்ல சாத்தான் பயன்படுத்துகிற தந்திரம் என்னவென்று? In the last days, கடைசி நாட்கள்ல how he is deceiving the children of அவன் God? எப்படி தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான்? Okay, சரி, difficult time. இது ரொம்ப கஷ்டமான காலம். You spoke a lie. ஒரு பொய் பேசியாச்சு. Okay, after that, Satan says, don't worry, you can go and ask forgiveness. அதுக்கப்புறம் சாத்தான் என்ன ஆறுதல் சொல்றான்னா, கவலைப்படாத, போய் சாரி கேட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. Again, மறுபடியும் difficult time will come. ஒரு கொடிய காலம் வருது. At home there is a difficulty. நம்முடைய வீட்டிலே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. Some sort of things happened. ஏதோ ஒரு சில அசம்பாவிதம் நடந்து விட்டது. Okay, no problem. After that you ask husband and wife forgiveness, that's all. உடனே சாத்தான் என்ன சொல்றான், கணவன் மனைவி தான் நீங்க ரெண்டு பேரும், அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. You think you are spiritual? நீங்க நினைக்கிறீங்களா இப்படி இருந்தா நீங்க ஆவிக்குரிய நபர் என்று? No. இல்ல. Don't think that by asking forgiveness you become spiritual. பாருங்க, நீங்க ஏதோ மன்னிப்பு கேட்கறதுனாலயே நீங்க ஆவிக்குரிய நபரா மாறிவிட்டீர்கள் என்று நினைத்து You are விடாதீர்கள். still remaining at the same place. நீங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துல தான் இன்னும் இருக்கீங்க. Satan is very clever. இந்த விஷயத்துல சாத்தான் ரொம்ப தந்திரசாலி. He will say, don't worry. அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? You become arrogant somewhere. சில இடத்துல நீ ரொம்ப கொடூரமான ஒரு முரட்டாட்டு நபரா மாறிட்ட. You reviled somewhere. சில இடங்கள்ல கலகம் பண்ணிட்ட. Disobeyed somewhere. சில இடத்துல கீழ்ப்படியாம போயிட்ட. You become unholy somewhere. சில இடத்துல அசுத்தமாய் போயிட்ட. You become irreconcilable somewhere. சில இடத்துல இணங்க முடியல. You did a gossip somewhere. சில இடத்துல புறங்கூறியாச்சு. You didn't have a self control somewhere. சில இடத்துல இச்சை அடக்கம் இல்ல. After that, இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாத்தான் என்ன சொல்றான்? Don't worry brother. சகோதரனே, ஒண்ணு கவலைப்படாத. Jesus is forgiving. இயேசு மன்னிச்சிருவார் இல்லையா? He shed his blood for you. உனக்காக அவர் ரத்தமே சிந்தி இருக்கிறாரே. You just ask forgiveness. நீ போய் மன்னிப்பு கேளு போதும். It's a deception, brothers. சகோதரர்களே, இதுதான் வஞ்சனை. Don't be like that. நீங்கள் அப்படி இருந்து விடாதீர்கள். Don't think that by asking forgiveness you become spiritual. நீங்க ஏதோ மன்னிப்பு கேட்கிறதுனாலயே ஆவிக்குரிய நபரா மாறிவிட்டதாக நினைத்து விடாதீர்கள். That is the elementary stage. அது ஒரு ஆரம்ப கட்ட நிலைமை. அது when you started your life, yes, there was a time you were asking, சரிதான், asking or falling and asking forgiveness. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க ஆரம்பித்த ஆரம்பத்துல சண்டைகள், சச்சரவுகள், அப்பொழுது நீங்க மன்னிப்பு கேட்கிற காரியங்கள் எல்லாம் இருந்தது, சரிதான், பரவாயில்ல. But after some time, ஆனா நாட்கள் போன பிற்பாடு you have to grow. நீங்க வளர்ந்திருக்கணுமே. See the exhortation to Timothy. பாருங்க, தீமோத்தேயுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையை பாருங்க. Do we need this exhortation? இந்த அறிவுரை இன்னைக்கு நமக்கு தேவைதானா? I believe I need it. நான் நம்புகிறேன், நிச்சயமா எனக்கு தேவை. He is reminding of my confession many years ago. அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் அறிக்கையிட்ட அந்த அறிக்கையை எனக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். What I have confessed, what decision I have taken in my life. என்னுடைய வாழ்க்கையிலே எதை அறிக்கையிட்டேன், என்ன தீர்மானத்தை எடுத்தேன், what covenant I made with my Lord. என்னுடைய ஆண்டவரோடு கூட நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கை என்ன? Many years ago when we got married, அநேக வருடங்களுக்கு முன்பதாக நமக்கு திருமணமான பொழுது husband and wife took an oath. பாருங்கள், கணவன் மனைவி இருவரும் அவர்களுக்கிடையே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். They made a covenant with one another. ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒரு உறுதிமொழி ஏற்படுத்தி கொண்டார்கள். As long as we live together, we live. நாம ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் I will not love anyone else other than you. உன்னை தவிர வேற யாரையும் நான் நேசிக்க மாட்டேன். But after some time, ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு started loving someone else. வேறு ஒரு நபரை நேசிக்க ஆரம்பிச்சா, what shall we be called? அப்படி நம்ம மற்றவங்களை நேசிக்கும் பொழுது நம்ம யார் என்று அழைக்கப்படுவோம்? We have taken a covenant with the Lord many years ago. பாருங்க, நாமும் இந்த கர்த்தரோடு கூட அநேக வருடங்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். We have confessed before many witnesses. அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக அதை நாம் அறிக்கையிட்டோம். Think about that tonight. இந்த ராத்திரியில நீங்க மறுபடியும் அதை நினைச்சு பாருங்க. Come back to that place. மறுபடியும் அந்த ஆதி நிலைக்கு வாங்க. Come back to that place. மறுபடியும் அந்த ஆரம்ப நிலைக்கு வாங்க. The Lord is knocking at the heart. கர்த்தர் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். Open. திறந்து விடுங்க. All these years what was not possible for you, இத்தனை வருடங்களாக உங்களுக்கு எது முடியாமல் இருந்ததோ I will come inside.
நான் உள்ள வந்துட்டேன்னா I'll make it possible. I'll make it through you. உன் மூலமாக அது உனக்கு சாத்தியமாவதற்கு நான் உதவி செய்வேன். And finally, கடைசியாக you will also overcome. நீயும் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறி விடுவாய். Just like I overcame and sat with my father's throne, you will sit with me. எப்படி நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்தேனோ அதே போல நீயும் ஜெயம் கொண்டு என்னுடைய வலது பார்சத்திலே என்னோடு கூட வந்து அமருவாய். Doesn't matter what happened in your life. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. Doesn't matter how much failure you had. உங்களிடத்துல எவ்வளவு தோல்விகள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கறத யோசிக்கிறது முக்கியம் இல்ல. We have time left, little time left ahead. நமக்கு முன்பதாக இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. Utilize it. அதை சரியா பயன்படுத்திக்கணும். Listen to it. அது Listen to the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்க செவி சாய்த்து விடுங்க. And open the heart. உங்களுடைய இருதயத்தை திறந்து விடுங்க. Remember the old confession what you have made. We have made. ஆரம்பத்திலே நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஒரு அறிக்கையிட்டோமே அந்த உடன்படிக்கையை நினைத்து பாருங்கள். Come back to that covenant. நீங்க மறுபடியும் அந்த உடன்படிக்கைக்கு நீங்க திரும்பி வந்துடணும். So that you may lay hold of eternal life. அப்படி வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நித்திய ஜீவனை நீங்கள் இறுக்கமாக பற்றிக்கொள்ள முடியும். May the Lord help all of us. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. Amen. ஆமென். Heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, thank you for speaking to our heart. எங்களுடைய இருதயத்திலே இந்த ராத்திரியிலே நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. You want to bring all of us back to our original position. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆதி நிலைக்கு கொண்டு வர நீர் விரும்புகிறீர். We can see the desire of your heart, Lord. உங்களுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை இந்த நாளிலே இப்பொழுது எங்களால் பார்க்க முடிகிறது. We are opening our heart, Lord. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் மறுபடியுமாய் திறந்து கொடுக்கிறோம். We remember what confession we have made with you. ஆரம்பத்துல உங்களிடத்துல நாங்க அறிக்கையிட்ட அந்த அறிக்கையை இன்னைக்கு நாங்க நினைச்சு பார்க்கிறோம். We want to come back to that, Lord. மறுபடியும் அந்த உடன்படிக்கைக்கு வர விரும்புகிறோம். Fill all of our heart with the Holy Spirit, Lord. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து விடும் ஆண்டவரே. We don't want to build our life with the gift we have. எங்களுக்கு இருக்கிற வரத்தை வைத்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்ப விரும்பவில்லை. Bless all these brothers and sisters who have heard the word today. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட இந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. You are loving all of them. நீர் அவர்கள் எல்லோரையுமே அதிகமாய் நேசிக்கிறீர். You don't want to lose any one of them. அவர்கள் ஒருவரையும் இழந்து போவது உம்முடைய சித்தம் அல்ல. Commit all of them to you. அவர்கள் எல்லோரையுமே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். Amen. ஆமென்.